கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களிடம் போலீசார் நடத்தி வரும் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தற்போது வெளியாகியுள்ள சில தகவல்கள் கள்ளச்சாராய வியாபாரிகளின் கொடூர முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. வெளியான தகவலின்படி மெத்தனாலில் வெறும் தண்ணீரை கலந்து சாராயம் என்று கூறி கண்ணுக்குட்டி விற்பனை செய்ததாகவும், மாதேஷ் ஆன்லைன் மூலம் தொழிற்சாலைகளை கண்டுபிடித்து ஜிஎஸ்டி பில் இல்லாமல் டின்னர் என்ற பெயரில் மெத்தனாலை வாங்கியதும் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் தகவல் தெரியவந்துள்ளது. மேலும் சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகேயுள்ள தொழிற்சாலையில் இருந்தும் மாதேஷ் மெத்தனால் வாங்கியுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாதேஷிடம் மெத்தனாலை வாங்கிய சின்னதுரை அதில் 1 லிட்டருக்கு 1 லிட்டர் என்ற சம பங்கில் தண்ணீரை கலந்து விற்றுள்ளார். சின்னதுரையிடம் இருந்து மெத்தனாலை வாங்கி அதில் மேலும் 1 லிட்டர் தண்ணீரை கலந்து விற்பனை கண்ணுக்குட்டி விற்பனை செய்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விவகாரத்தில் சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பதாக எச்சரித்தும் வாங்கிய 330 லிட்டர் விஷச்சாராயத்தில் 250 லிட்டர் வரை கண்ணுக்குட்டி விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் வீட்டில் விற்பனைக்கு வைத்திருந்த விஷ சாராயத்தை சாராய வியாபாரி ராமரின் தந்தைதான் முதலில் குடித்து உயிருக்கு போராடியுள்ளார். இதனை பார்த்ததும் தன்னிடமிருந்த மெத்தனால் சாராயத்தை அழைத்த ராமர் சக வியாபாரிகளான கண்ணுக்குட்டி உள்ளிட்டவர்களை எச்சரித்துள்ளார். கண்ணுக்குட்டி தவிர மற்ற அனைவரும் தாங்கள் வைத்திருந்த விஷச்சாராயத்தை கீழே கொட்டிவிட்டதாக போலீஸ் விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது.